ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸ் லெசன் 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இந்த லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுல இருந்து தான் நிறைய வரும். ஓகேவா? நிறைய கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த லெசன்ல இருந்து தான் வரும். ஸோ அது எதுல இருந்தெல்லாம் வரும் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 9 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல எல்பிஜி பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? புதிய தொழிற்கொள்கை இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. புதிய பொருளாதார கொள்கை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியார் மயமாதல், தாராளமயமாதல், அதுக்கப்புறம் உலகமயமாதல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த உலகமயமாதல் பத்தி மட்டும் இந்த இடத்துல தனியா டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வர்த்தகம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான், இருந்தாலுமே அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னாட்டு பொருளியல் அப்படின்னு நம்ம ஒரு லெசன் படிச்சிருப்போம். அது பாத்தீங்க அப்படின்னா 12th லெசன் 7 பன்னாட்டு பொருளியல் நம்ம படிச்சிருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயல்நாட்டு செலுத்து சமநிலை அப்படிங்கறத பத்தி கொடுத்துருப்பாங்க. அது இங்க வரும். அது வரும்போது நான் அது என்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா சொல்றேன். ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டா பார்த்தாச்சு, இருந்தாலுமே ஒரு சுருக்கமா இதுல நான் சொல்லிடுறேன். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12th லெசன் 8 எக்கனாமிக்ஸ் லெசன் 8 பாத்தீங்க அப்படின்னா பன்னாட்டு பொருளாதார அமைப்பு அப்படிங்கிற ஒரு லெசன். அதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுல இருக்கக்கூடிய WTO அதை பத்தியும் இங்க கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா காட் அப்படிங்கிறது இருந்திருக்கும், GATT அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அந்த லெசன்ல பன்னாட்டு பொருளாதார அமைப்புல இதை பத்தி டீட்டெயில்டா இருக்காது, பட் இந்த லெசன்ல அதை பத்தி டீட்டெயில்டா இருக்கும். இதை பத்தி எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உலகமயமாதலால நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்னென்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பன்னாட்டு நிறுவனம் பத்தி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் தான், சீக்கிரமாவே நம்ம முடிச்சிடலாம். இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக நான் டீட்டெயில்டாவே சொல்றேன். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருக்க ஷர்ட்டு, கையில வச்சிருக்க பேனா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்போன், இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் பாருங்களேன். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஊர்லயோ இல்லைன்னா நம்ம நாட்டிலேயோ மட்டுமே தான் தயாரானதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட ஐபோன் இருக்கு, ஜப்பானோட கார் இருக்கு, சீனாவோட எலக்ட்ரானிக்ஸ்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்தாச்சு. இப்படி உலகம் எப்படி ஒரு சந்தையா மாறுச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். எப்படி ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனம் இன்னொரு நாட்டுல தொழில் செய்யுது, இதை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இந்த பாடத்துல ரொம்ப ஈஸியா அதை பத்தி நம்ம தெளிவா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகமயமாதல் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்கிறத பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ள போலாம். உலகமயமாதல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை உலகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட பொருளாதாரத்தோட இணைக்கிறது அப்படிங்கிறது தான் உலகமயமாதல். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாடுகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லைகளை தாண்டி வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரத்தை பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம உலகமயமாதல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய செல்போன் அமெரிக்க நிறுவனத்துடையதா இருக்கலாம், ஆனா அதோட பாகங்கள் சீனாவுல தயாரிக்கப்பட்டிருக்கலாம், இந்தியாவுல விற்கப்பட்டிருக்கலாம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உலகமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் நிறைய இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டுல ஒரு பொருளை அதிகமா தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகமா இருக்கக்கூடியது அவங்களுக்கு போக மீதி இருக்கிறது இன்னொரு நாட்டுக்கு தேவைப்படுற இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படின்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி தான். ஓகேவா? அதையும் நான் சிம்பிளா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என் கையில 2 பேனா இருக்கு, ஒரு ப்ளூ பேனா ஒரு பிளாக் பேனா இருக்கு. அதாவது என் கையில 2 ப்ளூ பேனா இருக்கு, என் ஃப்ரெண்டு கிட்ட 2 பிளாக் பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு ஒரு பிளாக் பென் வேணும் அப்படிங்கிறதால என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பென் அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் பெனை நான் வாங்கிக்கிறேன். அப்ப என்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கிறது அவன் கிட்ட கொடுத்துட்டு எனக்கு தேவையானது அவன் கிட்ட இருக்கு, அதனால நான் வாங்கிக்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டைட்டிலுக்கான பொருள். ஒவ்வொன்றா நம்ம தெளிவா பார்க்கலாம். எல்பிஜி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா 11th எக்கனாமிக்ஸ்ல லெசன் 9லயே நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா பார்த்திருப்போம். இந்தியாவோட மேம்பாடு அனுபவங்கள் அப்படிங்கறதுலதான். அதோட பாத்தீங்க அப்படின்னா தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனியார் மயமாதல் அப்படின்னா பொதுத்துறை இருக்கு இல்லையா, அதை ஒரு சிலது பாத்தீங்க அப்படின்னா தனியாருக்கு திறந்து விடுறது தான். தாராளமயமாதல் அப்படின்னா தனியார்கள் ஏதாவது தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமா இல்லாத மாதிரி பாத்துக்கிறது தான் தாராளமயமாதல். இதுவே உலகமயமாதல் அப்படின்னா நாட்டுக்கிடையில பண்றது தான். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தனியார் மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம்.
இது பாத்தீங்கன்னா 1991 தான் இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. உலகமயமாதல் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துவ நாடுகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கறதா உலகமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை சர்வதேச மயமாக்கல், தாராளமயமாக்கல் செயல்முறையை இது வந்து குறிக்குது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உலகமயமாக்கல் அப்படிங்கிற அந்த சொல்ல யாரு வந்து அறிமுகப்படுத்தினா அப்படின்னா பேராசிரியர் தியோடோர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தினார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலகமயமாக்கல் அப்படிங்கிற அந்த சொல்ல யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா பேராசிரியர் தியோடோர் லெவிட் அப்படிங்கிறவர் தான். இதுல 3 நிலைகள் இருக்கு. தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம 3ஆ சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். தொன்மையானது அப்படின்னா உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுமேரியா, இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையில அப்பவே நடந்தது தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே இடைப்பட்டது அப்படின்னா 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்ததை இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நவீன உலகமயமாக்கல் அப்படின்னா உங்களுக்கு 19, 20ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்ததுதான் நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துல சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா இதெல்லாம் இருந்தது இல்லையா, இதுக்கு இடையில நடந்த வணிகத்தை தான் நம்ம தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவானது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா ஆண்ட்ரே குந்தர் பிராங்க் அப்படிங்கிறவர் அதை பத்தி சொல்றாரு. மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு ஆண்ட்ரே குந்தர் பிராங்க் அப்படிங்கிறவர் வாதிட்டார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட கலாச்சாரத்தோட ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா கிரேக்க காலத்தப்பயே இதை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு, இது வந்து உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம், அதுக்கப்புறம் கலாச்சாரத்தோட ஆரம்ப வடிவம், இதை வந்து தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு கிரேக்க காலத்தப்பயே இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹான் வம்சத்துக்கும் இதுக்கு இடையில நடந்தக்கூடிய வர்த்தகம் தான் உலகமயமாக்கலோட ஆரம்ப வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சோ சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து சீனா வந்து இது அறிமுகப்படுத்துது. இதை வந்து சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரரசுக்கு இடையில உறவுகள் பாத்தீங்க அப்படின்னா பட்டு சாலைகள் இருக்கு இல்லையா, அதன் வழியா தான் ஊக்கப்படுத்தினாங்க. அடுத்து இஸ்லாமிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகமயமாக்கலோட ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமா இருந்து வந்திருக்கு. மங்கோலிய பேரரசோட வருகை, மத்திய கிழக்கு மற்றும் சீனா வர்த்தக மையங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உறுதியற்றதா இருந்ததாலையும் பட்டுசாலை வழியா பயணிக்க வசதியா இருந்ததாலையும் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இடைப்பட்ட உலகமயமாக்கல் அப்படிங்கிறது 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பிய பேரரசுகளோ எழுச்சியால பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாமே கடல் வழி வாணிபம் வந்தாங்க இல்லையா, சோ அதன் மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா இடைப்பட்ட உலகமயமாதல் அப்படிங்கிறது நடந்தது. 17ஆவது நூற்றாண்டுல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அமைச்சாங்க இல்லையா, சோ அதன் மூலியமா என்னாச்சு, அந்த வணிகம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தென் இது பாத்தீங்க அப்படின்னா முதல் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை முதல் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நவீன உலகமயமாதல் அப்படிங்கிறது 19ஆவது நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு இதுக்கு இடையில நடந்தது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நவீன உலகமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தான் நம்ம வந்து எல்பிஜி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஏன்னா 1991 வந்தது, அதை பத்தி நம்ம படிச்சது எல்லாமே நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று பார்வையில தென்னிந்தியாவோட வர்த்தகம், அதுக்கப்புறம் வணிகம் இதை பத்தி பார்க்க போறோம். வணிகர்கள், வர்த்தகம் வணிகம் எல்லாமே ஒண்ணுதான். வணிகர்கள் அப்படின்னா அதை செஞ்சவங்க. வர்த்தக நடவடிக்கையை ஒழுங்கமைக்கிறதுக்காகவும் விரிவுபடுத்துறதுக்காகவும் வணிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்திய வர்த்தக குழுக்களை வந்து உருவாக்குனாங்க. இந்திய கலாச்சாரத்தை மற்ற நாடுகளோட கலாச்சாரமா இருக்கு இல்லையா, சோ அதுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக வர்த்தக குழுக்கள் வந்து இருந்தது. ஆரம்ப கால வர்த்தகர்கள் பாத்தீங்க அப்படின்னா கிபி 1053 கலிங்க வர்த்தகர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருட்களை 1053 கலிங்க வர்த்தகர்கள் தான் அதை வந்து வர்த்தகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆரம்ப நாட்கள்ல பருத்தி ஆடைகளை தென்கிழக்கு ஆசியாவுக்கு கொண்டு வந்து இவங்க வந்து வர்த்தகம் செஞ்சிருக்காங்க. யாரு? கலிங்க வர்த்தகர்கள். அடுத்து ஐரோப்பிய வணிகர்கள். இந்த காலத்துல இந்தியாவுக்கு பல ஐரோப்பிய நிறுவனங்கள் வந்து வந்தது. சோ அதன் காரணமா பாருங்க, வாஸ்கோட காமா தான் ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு நன்னம்பிக்கை முனைவர்
வழியா என்ன பண்ணாரு, புதிய கடல் பாதையை கண்டுபிடிச்சாரு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நாகரீக உலகத்தோட மிக பல விளைவுகளை வந்து அதுதான் ஏற்படுத்தி. அடுத்து போர்ச்சுகீசியர்கள் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்கோடகாமாவோட தலைமையை கீழே பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் மே 1498 கள்ளிக்கோட்டைய வாணிபத்துக்காக, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாங்க இல்லையா, சோ அந்த வணிகம், வாணிபம், வர்த்தகம் இது எல்லாமே ஒரே பொருள் தான். ஓகேவா. அடுத்து அதுக்காக வந்து என்ன பண்ணாங்க, கள்ளிக்கோட்டைக்கு வந்தாங்க. வாஸ்கோடகாமாவால போர்ச்சுகலுக்கு கொண்டு சென்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா பயணம் செஞ்ச செலவை விட 60 மடங்கு இருந்தது. ஓகேவா. சோ வாஸ்கோடகாமா அந்த நன்னம்பிக்கை முனை வழியா கடல் பாதை கண்டுபிடிச்சு வந்தார் இல்லையா, வந்துட்டு இங்க இருந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு போனார் இல்லையா, அந்த பொருட்களை அவர் இந்தியாவை சுத்தி பார்த்தார் இல்லையா, அதுக்காக ஒரு செலவு பண்ணதை விட 60 மடங்கு அதிகமா வந்திருக்கு. அதனாலதான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு, 1502 வாஸ்கோடகாமாவோட இரண்டாவது பயணம் இந்தியாவுல கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணனூர் இந்த மாதிரி இடத்துல வர்த்தக நிறுவனங்கள் நிறுவனத்துக்கு அது வந்து வழிவகுத்தது. ஒண்ணு வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலா வந்துருச்சு, அதனால வருமானம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை மறுபடியும் செய்வோம் இல்லையா. அப்ப செகண்ட் டைம் எப்ப வந்திருக்காரு, 1502 வந்திருக்காரு. இப்ப கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணனூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்திருக்காரு. அடுத்து ஆரம்பத்துல இந்தியாவோட போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமா எது இருந்தது அப்படின்னா கொச்சின் இருந்தது. ஓகேவா. சோ ஆரம்பத்துல இந்தியாவில போர்ச்சுகீசியர்களோட தலைநகரமா எது இருந்தது, கொச்சின் இருந்தது. அடுத்து டச்சுக்காரர்கள் பாத்தீங்கன்னா 1596 பல பயணங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை 1602 உருவாக்குனாங்க. அவங்க வந்தது 1596 இருந்து நிறைய டைம் வந்தாங்க, உருவாக்குனது 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை. 1605 அட்மிரல் வான் டெர் ஹகன் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா டச்சு நிறுவனத்தை மசூலிப்பட்டினம், பெத்தபோலி அப்படின்னா நிஜாம்பட்டினத்தை சொல்லுது, அடுத்து தேவனாம்பட்டினம் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நிறுவனார். ஓகேவா. யார் நிறுவனா, அட்மிரல் வான் டெர் ஹகன் அப்படிங்கிறவர் 1605 டச்சு நிறுவனத்தை மசூலிப்பட்டினம், நிஜாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் இந்த மாதிரி இடத்துல நிறுவனாரு. அடுத்து 1610 சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துலயும் அவங்க வந்து தொழிற்சாலைகளை நிறுவனாங்க. யாரோட பேச்சுவார்த்தை நடத்தி, சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல 1610 அவங்க வந்து நிறுவனாங்க. அடுத்து இண்டிகோ மற்றும் வங்க கச்சா பட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதர பொருட்களை டச்சுக்காரர்கள் ஏற்றுமதி செஞ்சாங்க. ஏற்றுமதி எங்க செஞ்சிருப்பாங்க, அவங்க நாட்டுக்கு செஞ்சிருப்பாங்க. ஓகேவா. இங்க இருந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்தியாவுல டச்சுக்காரர்களோட தலைநகரமா எது இருந்திருக்கு அப்படின்னா பழவேற்காடு இருந்திருக்கு. அடுத்து ஆங்கிலேயர்கள் டிசம்பர் 31, 1600 அப்ப பாத்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவனத்துக்காக எலிசபெத் ராணி இருக்காங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட பட்டயம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. சோ அதாவது 1600 கிழக்கிந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக எலிசபெத் ராணி கிட்ட பட்டயம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தென்கிழக்கு கடற்கரையில ஆங்கிலேயர்கள் 1611 மசூலிப்பட்டினத்திலையும் 1626 பழவேற்காட்டுக்கு பக்கத்துலயும் அதை வந்து நிறுவனாங்க. அடுத்து கோல்கொண்டாவோட சுல்தான் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி 1632 அவர்களை தங்களோட ராஜ்ய துறைமுகங்கள்ல இலவசமா வர்த்தகம் செய்ய அனுமதி கொடுத்தாரு. சோ இது ரொம்ப முக்கியமானது. யார் கொடுத்தா, எங்க கொடுத்தா, என்ன பட்டம் கொடுத்தாரு, எந்த வருஷம், இது எல்லாமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1600 அதாவது கோல்கொண்டாவோட சுல்தான் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயரை என்ன சொன்னாங்க அப்படின்னா கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்னு பட்டம் வழங்கி 1632 ராஜ்ய துறைமுகங்கள், அவரோட ராஜ்ய துறைமுகம் இருக்கு இல்லையா, அதுல இலவசமா வர்த்தகம் செய்யறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காரு. அடுத்து 1639 ஆங்கிலேயர்களால சென்னையில ஒரு வலுவான கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அது எப்ப கட்டினாங்க, 1639 கட்டினாங்க. சோழமண்ட கடற்கரையில இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் விரைவிலேயே ஆங்கில குடியேற்றத்தோட தலைமையிடமா மாறி இருக்கு. அப்ப எல்லாத்தோட அந்த தலைமையகம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து டேனிஷ்காரர்கள், இவங்க பாத்தீங்க அப்படின்னா 1616 இந்தியாவுக்கு வருகை புரிந்து என்ன பண்ணாங்க, டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நிறுவனாங்க. அடுத்து 1620 இவங்க பாத்தீங்க அப்படின்னா டேனிஷ் குடியேற்றத்தால டிராங்குபார் அப்படிங்கிறத தலைமையிடமா கொண்டிருந்தாங்க. ஓகேவா. சோ தரங்கம்பாடி தமிழ்நாடு, இப்ப வந்து டிராங்குபார் அப்படிங்கிறது தரங்கம்பாடி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தரங்கம்பாடி. 1845 அவங்களோட செல்வாக்கு நிலைநாட்ட முடியாம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இது எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல 1668 கோல்கொண்டா சுல்தான் கிட்ட அனுமதி வாங்கி, இந்த கோல்கொண்டா சுல்தான் வந்து நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்திருக்காரு.
சோ அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு என்ன பண்ணாரு, முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவியிருக்காங்க. 1593 டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி என்ன பண்ணாங்க, பிரெஞ்சுக்காரர்கிட்டயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா. 1701 பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமா மாறியது. சோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு வந்திருக்கா, ஆரம்ப காலத்துல கலிங்க வர்த்தகர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஐரோப்பிய வணிகர்கள் வந்திருக்காங்க, அடுத்து போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க, டச்சுக்காரர்கள் வந்திருக்காங்க, தென் பாத்தீங்க அப்படின்னா டேனிஷ்காரர்கள் வந்திருக்காங்க, ஆங்கிலேயர்கள், டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா காலவரிசைப்படுத்துக இருக்கு இல்லையா, அதுல வந்து கேள்வியா கேட்கலாம். அடுத்து இந்தியாவுல உலகமயமாக்கல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1980-81 பிறகும் 90-91 பாத்தீங்க அப்படின்னா நடந்த வளைகுடா போரோட காரணமா எண்ணெயோட விலை அதிகரிச்சிருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா மேற்கு ஆசிய நாடுகள்ல பகைமை இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வாணிப செலுத்து சமநிலையில சிக்கல் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஸோ எண்ணெய் விலை அதிகரிச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ஏதாவது வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே ஏதாவது வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னாலுமே எல்லாமே லாரியில தான் டிரான்ஸ்போர்ட் ஆகி வரும் இல்லையா. ஸோ அப்ப என்ன ஆகும், எண்ணெய் விலை அதிகரிச்சது அப்படின்னா அப்ப அந்த பொருளோட விலை எல்லாமே அதிகரிக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அயல்நாட்டு வாணிப செலுத்தல எல்லாமே சிக்கல்கள் உருவாகி இருக்கு. அதனாலதான் 1991 என்ன பண்ணாங்க, எல்பிஜி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ ஜூன் 1991 புதிய அரசு வந்து இந்தியாவுக்கு வந்தது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு செலுத்து சமநிலை அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப அதிகமா இருந்தது. ஓகேவா. ஸோ அயல்நாட்டு செலுத்து சமநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா நாடுகளுக்கு இடையில பண்டங்கள் மட்டும் இல்லாம பணிகள், மூலதனம், பணம் இது எல்லாத்தையுமே பரிமாறிக்கொள்றது தான் நம்ம வந்து அயல்நாட்டு செலுத்து சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சமமின்மை நடக்கும். எப்ப சமமின்மை நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆகுற செலவு வருவாயை விட அதிகமா இருந்ததுன்னா ஆகும். ஓகேவா. நம்ம வந்து ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு அயல்நாட்டு செலுத்து சமநிலையின்மை நடக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க. சோ இதால என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா சர்வதேச சந்தையில தன்னோட கடனை வந்து கொடுக்கக்கூடிய தகுதியை வந்து இழந்து இங்கிலாந்து வங்கியில 40 டன் தங்கத்தை அடமானம் வச்சது. ஸோ எந்த இடத்துல எவ்வளவு அடமானம் தங்க வச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எப்ப அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கிலாந்து வங்கியில 40 டன் தங்கத்தை வந்து அடமானம் வச்சிருக்கு இந்தியா. ஸோ இந்த சூழ்நிலையில ஜூலை 1991 அரசாங்கம் பாத்தீங்கன்னா தன்னோட வரவு செலவு திட்டத்தை அப்பதான் எல்பிஜி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிறத அப்பதான் கொண்டு வந்தாங்க. இந்த கொள்கைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில 1994 டங்கல் வரைவு அப்படிங்கிற அந்த கையெழுத்து போட்டாங்க இல்லையா. அதனாலதான் பலப்படுத்தப்பட்டது. இந்த டங்கல் வரைவு எப்ப போட்டிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலா WTO அதாவது காட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த காட்டோட கடைசி இதுலதான் டங்கல் வரைவு அப்படிங்கிறது வரும். 1994 தான் உங்களுக்கு WTO அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துலதான் டங்கல் வரைவு வந்து கையெழுத்து போட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த எல்பிஜி அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டது. அடுத்து உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள். இந்தியாவுல புதிய பொருளாதார கொள்கையால என்னென்ன வந்தது அப்படின்னா சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உரிமம் பெறுவதை எல்லாமே என்ன பண்ணாங்க, நீக்குனாங்க. சில தொழிற்சாலைகள்லாம் ரொம்ப கான்பிடன்ஸ்லயா இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே விட்டுட்டு மீதி எல்லாத்துக்குமே உரிமம் வாங்குறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த உரிமம் வாங்குறதுக்கு எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. இது வந்து உரிமம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீக்கிட்டாங்க. அடுத்து பொதுத்துறை நிறுவனத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட்டது. ஸோ தனியார் நிறுவனம் அதிகமா தொடங்கப்பட்டது. அடுத்து இந்தியாவுல பொருட்களோட ஏற்றுமதி பரிமாற்றத்தால நிலையான பணத்தோட மாற்று வீதம் வந்து சரி செய்யப்பட்டது. ஸோ ஏற்றுமதியும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்குல இறக்குமதி வரியை குறைக்கதன் மூலமா வர்த்தகத்துல ரூபாய் மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இறக்குமதி வரி அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அடுத்து அயல்நாட்டு செலாவணி ஒழுங்குமுறை பாத்தீங்க அப்படின்னா திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியால வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ SLR அப்படின்னு சொல்லுவோம். நீர்மை விகிதம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தங்கம், பாண்டு இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள், அந்த புதிய பொருளாதார கொள்கை வந்தப்ப வந்தது. அடுத்து பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா MNC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுல தன்னோட தலைமையகத்தை வச்சுக்கிட்டு உலகில் இருக்கக்கூடிய 1க்கு மேற்பட்ட நாடுகள்ல தன்னோட உற்பத்தி சேவைகளை மேற்கொள்றது தான் பாத்தீங்க அப்படின்னா
பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சாம்சங் எடுத்துக்கோங்களேன். சாம்சங் பாத்தீங்க அப்படின்னா தென்கொரியா நாட்டு நிறுவனம். சாம்சங் அப்படிங்கிறது ஒரு தென்கொரிய நாட்டு நிறுவனம். ஆனா அதோட போன்கள் எல்லாமே வியட்நாம்ல தயாரிக்கலாம், சீனால தயாரிக்கலாம், வேற வேற இடத்துல தயாரிக்கலாம், இந்தியாவில் விற்கலாம். ஸோ வேற வேற நாட்டிலையும் விற்கலாம். அதோட மென்பொருள் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அது வந்து அமெரிக்காவில் தயாரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் பல நாடுகள்ல கிளைகளை பரப்பி செயல்படுகிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பன்னாட்டு நிறுவனம் ஏன் மத்த நாட்டுக்கு போகுது அப்படின்னா ஒரு நிறுவனம் தன்னோட சொந்த நாட்டை தாண்டி மத்த நாட்டுக்கு செல்ல 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா குறைந்த உற்பத்தி செலவு. இப்ப சீனா இல்லைன்னா இந்தியா போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா, சோ இந்த நாடுகள்ல தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அப்படிங்கிறது குறைவு. இதனால லாபம் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். இதுவே மூலப்பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா சில நாடுகள்ல இயற்கை வளங்கள் அதாவது இரும்பு, பெட்ரோல் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே மலிவான விலையில கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு லாபம் தான். அடுத்து சந்தை வாய்ப்பு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல பொருட்களை எளிதாக விற்க முடியும். இது எல்லாமே அவங்களோட லாபத்துக்காக தான். இப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களோட நாட்டை தாண்டி மற்ற நாடுகள் இருந்து செல்றதுக்கு இதுதான் காரணம். குறைந்த உற்பத்தி செலவு, மூலப்பொருட்கள், சந்தை வாய்ப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க எம்என்சியோட பரிணாம வளர்ச்சி என்ன அப்படின்னா கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு வர்த்தக நிறுவனமா இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, அரசியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலயும் நாடெங்கிலும் என்னாச்சு அதோட ஆதிக்கத்தை செலுத்தியது. 1920 பன்னாட்டு நிறுவனங்கள் முதல்ல வந்து பிரித்தெடுத்து தொழில்கள் இல்லைன்னா தொழில் நடத்தும் நாடுகளோட மூலப்பொருட்களை கட்டுப்படுத்தி மெதுவா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சுது. 1950க்கு பிறகு பாத்தீங்கன்னா உற்பத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணிகள் துறையில இது வந்து ஈடுபட்டது. இப்ப இந்தியாவில 4 பெரிய ஏற்றுமதி நாடுகள் இருக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி அப்படிங்கிற 4 இருக்கு. அதுக்கு சொந்தமான பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகமா இங்க வச்சிருக்காங்க. சோ மொத்தமா இந்தியாவில 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு. அதுல 11 அமெரிக்காவை சேர்ந்தது. அப்ப இருக்கிறதுலயே அதிகமா எதுல இருக்கு, அமெரிக்காவில தான் இருக்கு. ஓகேவா? சோ அதாவது அமெரிக்கா 11 பன்னாட்டு நிறுவனத்தை நம்ம இதுல இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவில பன்னாட்டு நிறுவனங்களோட வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா இந்திய தொழில்துறையில பன்னாட்டு நிறுவனம் ஒரு பொதுவான வடிவத்தோட இந்திய தொழிலதிபர்கள் இருக்காங்களே அவங்களோட ஒத்துழைப்போட தான் உள்ள நுழைஞ்சது. 1980 தாராளமயமாக்கல் அந்த இது நடந்தது இல்லையா, சோ அதோட போக்குகள்ல வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு கணிசமா பங்கை வந்து கொடுத்தது. 1948-98 பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தான 12,760 மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள்ல இருந்து இது வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 1948 88 வரைக்கும் எவ்வளவு கையெழுத்திட்டு இருக்காங்க, 12,760 வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அடுத்து 1991 அறிவிச்சாங்க இல்லையா தாராளமயமாக்கல். அதன் மூலியமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை FIP, அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஒத்துழைப்புகள், அடுத்து வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI அப்படிங்கிறது. அதாவது நீங்க வந்து பன்னாட்டு கம்பெனி தான் இங்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இங்க இருக்கக்கூடிய கம்பெனில நீங்க முதலீடு போட்டும் பண்ணிக்கலாம். அப்ப பணத்தை செலுத்தியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்து எம்என்சியோட வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா சந்தை நிலப்பரப்போட விரிவாக்கம். ஸோ பெரிய அளவுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாத்தீங்க அப்படின்னா விரிவடைஞ்சு வர்றதால அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய நாட்டுல புவியியல் எல்லைக்கும் அப்பால அதோட செயல்பாடுகள் நடக்கும். வேற வேற இடத்துல வேற வேற நாட்டுல அவங்க என்ன பண்ணுவாங்க, பன்னாட்டு நிறுவனம் வைக்கிறதால அவங்களோட சந்தை நிலப்பரப்பு அப்படிங்கிறது விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. அடுத்து சந்தைப்படுத்துறாங்களே அதோட மேன்மை. ஒரு பன்னாட்டு நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா தேசிய நிறுவனங்கள் மீது சந்தைப்படுத்தும் மேன்மையை கொண்டிருக்கு. ஸோ வேற வேற இடத்துலயும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், உற்பத்தி செஞ்சதை சந்தைப்படுத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிதி மேன்மை. இதுல நிதி வளங்களும் உயர்நிதி பயன்பாடுகளும் இருக்கு. இதனால வெளிப்புற மூலதன சந்தை இருக்கு இல்லையா, சோ அதை எளிதில் அணுக முடியும். அதனால அதோட சர்வதேச புகழ் காரணமா வளங்களை அதிகரிக்கவும் முடியும். இது வந்து 3வது நிதி மேன்மை. 4வது பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப மேன்மை. பின்தங்கிய நாடுகள்ல பன்னாட்டு நிறுவனங்கள் வருது அப்படின்னா அதை ஊக்கமளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, முக்கிய பன்னாட்டு காரணங்கள் தொழில் வளர்ச்சியில தொழில் மேம்பாட்டோட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதால அதை வந்து ஊக்கப்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்தியாவில பண்ணிக்கிறோம். அடுத்து இந்தியா மட்டும் இல்ல எல்லா நாட்டிலுமே பண்ணிக்கிறோம். அடுத்து பண்டங்களோட கண்டுபிடிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா புதிய தயாரிப்புகள் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்கள்ல மேம்பட்ட வடிவமைப்பை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன காரணங்கள், அதாவது எம்என்சியோட வளர்ச்சிக்கான காரணமா இருந்தது. அடுத்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியாவோட பன்னாட்டு நிறுவனங்கள். நார்மலா இந்தியாவில இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு, அதை மேல பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நம்மளோட பன்னாட்டு நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு.
ஹரோ மோட்டா காப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தலைமையகம் எங்க இருக்கு, புதுடில்லியில இருக்கு. இதோட நிறுவனம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கால இருக்கு. பஜாஜ் அப்படிங்கிறது தலைமையகம் பூனால இருக்கு. நிறுவனம் பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடுகள்லயும் பங்களாதேஷ்லயும் இருக்கு. டிவிஎஸ் பாத்தீங்கன்னா தலைமையகம் சென்னையில இருக்கு. பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, பெரு அப்படிங்கிற நாட்டுல நம்மளோட நிறுவனம் இருக்கு. பாரத் ஸ்டேட் வங்கி பாத்தீங்கன்னா மும்பைல அதோட தலைமையகம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இயங்கக்கூடிய நாடுகள் ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியம் அப்படிங்கிறது. அடுத்து பாரத் ஏர்டெல் அப்படிங்கிறது தலைமையகம் புதுடில்லியில இருக்கு. இது பாத்தீங்கன்னா இயங்கக்கூடிய நாடுகள் தெற்கு ஆசியா, ஆப்பிரிக்கால இருக்கு. தொழிலோட வகைகள் பாருங்க, ஹரோ மோட்டா காப், பஜாஜ், டிவிஎஸ் இதெல்லாமே வாகன தொழிலகம். பாரத் ஸ்டேட் வங்கி அப்படின்னாலே அது வங்கியை குறிக்கும். பாரத் ஏர்டெல் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு குறிக்கும். இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய பன்னாட்டு நிறுவனம் வெளிநாட்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா எம்என்சியோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னா பாருங்க, ரொம்ப முக்கியமானது வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு என்ன ஆகும், ஐடி இல்லைன்னா தொழிற்சாலைகள்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் புதிய தொழில்நுட்பம் வரும். வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நவீன இயந்திரங்கள், வேலை செய்யும் முறைகள் இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு வரும். பொருட்களோட தரம் அதிகரிக்கும். உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே எம்என்சியோட நன்மைகள். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இங்க பாருங்க, வரி மாறுபாட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? சோ வரி மாறுபாடு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். அடுத்து பன்னாட்டு நிறுவனத்தோட தீமைகள் என்னென்ன அப்படின்னா சிறிய தொழில்கள் என்ன ஆகும் அப்படின்னா பாதிக்கப்படும். பெரிய நிறுவனங்கள் விளம்பர மோகத்தால என்ன ஆகும், நம்ம ஊர் சிறிய கடைகள், உள்ளூர் தயாரிப்புகள் இதெல்லாமே நலிவடையும். அதுக்கப்புறம் லாபம் வெளிநாட்டிற்கு செல்லும். நான் இங்கே நிறுவனங்கள் வச்சு இங்கே ஈட்டக்கூடிய லாபங்கள் எல்லாமே அவங்களோட சொந்த நாட்டுக்கு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் இதனால பாதிக்கப்படும். சில நிறுவனங்கள் லாபத்துக்காக என்ன பண்ணும், இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமா சுரண்ட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சுற்றுச்சூழல் பாதிப்பு வரும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பன்னாட்டு நிறுவனங்கள் முற்றுரிமை இருக்கு இல்லையா, அதை வளர்ப்பதற்கு ஒரு வழியாயிரும். என்ன அப்படின்னா அவங்க தயாரிக்கிற பொருளை வேற யாரும் தயாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முற்றுரிமை, முழு உரிமையும் அவங்களுக்கு வர்ற மாதிரி வந்துடும். இது எல்லாமே பன்னாட்டு நிறுவனத்தோட தீமைகள். அடுத்து சுதந்திரமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு WTO. இது பாத்தீங்க அப்படின்னா சிறு விவசாயிகளை உலகளாவிய சந்தையில முழு ஈடுபாட்டோட பங்கு கொள்ள வைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொள்முதல் செய்யறதுக்கு, அவர்களோட மதிப்பை ஆதரிக்கிறதுக்கு நோக்கமா ஒரு வழிமுறையா இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, சிறிய அளவிலான விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள், கைவினைஞர்களோட வருமானத்தை உயர்த்துறது, இதுதான் பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்துறது. இது எல்லாமே இதோட நோக்கம். பொருள் உற்பத்தி, விற்பனையோட தொடர்புடைய பொருளாதார லாபங்கள், வாய்ப்புகள், இடர்பாடுகள் இது எல்லாமே சமமாக்குறது. உற்பத்தியாளர்களோட குழுக்களோட நிறுவன மற்றும் வர்த்தக திறன்களை அதிகரிக்கிறது. தொழிலாளர் உரிமைகளை மேம்படுத்துறது, தொழிலாளர்களை சரியான முறையில ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்யறது, பாதுகாப்பான நிலையான விவசாய முறை பணி நிலைமைகளை ஊக்குவிக்கிறது. இது எல்லாமே அதோட நோக்கங்கள். நியாயமான வர்த்தக அமைப்போட கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னா பொருளாதார ரீதியில பின்தங்கி இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு வழங்குறது, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு இது எல்லாமே கொண்டு வர்றது, நியாயமான வர்த்தக நடைமுறைகள் நியாயமான விலையில கொடுக்கறது, குழந்தை தொழிலாளர், கட்டாய தொழிலாளர் இல்லை அப்படிங்கறது உறுதிப்படுத்துறது, பாகுபாடின்மை, பாலின சமத்துவம், சமபங்கு. பாலின சமத்துவம் அப்படின்னா ஆண்களுக்கு இணையாக பெண்கள். ஓகேவா? இந்த மாதிரி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது, இதெல்லாமே பண்றது. அடுத்து திறனை வளர்க்கறது, நியாயமான அமைப்பினை மேம்படுத்துறது, சுற்றுச்சூழலுக்கு மதிப்பளிக்கிறது, இது எல்லாமே இதுல அடங்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காட், அதாவது சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு, காட் அப்படின்னு சொல்லலாம். GATT அப்படின்னு சொல்லலாம். இதுன்னா என்ன அப்படிங்கறத நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். உலக நாடுகளுக்கு இடையில வர்த்தகத்தை எளிமையாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம் தான் இது. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப 2 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாடு A, நாடு Bன்னு 2 இருக்கு அப்படின்னா, நாடு A தன்னோட பொருட்களை நாடு Bக்கு விற்கும் போது நாடு B அதிக வரி போட்டுச்சு அப்படின்னா அதனால என்ன ஆகும், பொருட்களோட விலை உயர்ந்து அதை யாருமே வாங்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நாட்டுக்கு நாடு சண்டை தான் வரும். அந்த 2 நாட்டுக்குள்ளேயும் என்ன ஆகும், சண்டை வரும். அதுக்கப்புறம் அதனால வர்த்தகம் நின்னு போகலாம். இந்த சிக்கலை தீர்க்கறதுக்காக தான் அவங்க ஒண்ணு சேர்ந்து அந்த விதியின் கீழே செயல்படுவோம் அப்படின்னு வரியை படிப்படியா குறைக்கலாம், இந்த மாதிரி கொண்டு வர்றதுதான் பாத்தீங்க. இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் காட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா சுங்கவரி குறைக்கிறது. ஓகேவா? அடுத்து பாகுபாடற்ற வர்த்தகம் நடத்துறது, அதுக்கப்புறம் சுங்கவரி வர்த்தகம் குறித்த பொது உடன்பாடு நடத்துறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட முக்கிய அம்சங்களா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா
இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. 1947ல 23 நாடுகள் பாத்தீங்கன்னா காட் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கு. சோ எப்போ 1947ல 23 நாடுகள் சேர்ந்து காட் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கு. காட்டோட நிறுவன உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல இந்தியாவும் ஒன்னா இருக்கு. இதோட இயக்குனர் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறவர் தான். அவரு கொண்டு வந்த வரைவு தான் பாத்தீங்க அப்படின்னா டங்கல் வரைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறவரு கொண்டு வந்த இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு தான் பாத்தீங்க அப்படின்னா டங்கல் வரைவு அப்படின்னு சொல்லுவோம். காட்டோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைக்கிறதன் மூலமா சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிக்கிறது தான் இதோட நோக்கம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காட் அப்படிங்கிற ஒப்பந்தம் உருவான அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வப்போது என்ன ஆச்சு அப்படின்னா நாடுகள் சந்தித்து என்ன ஆச்சு, பேசிக்கிட்டாங்க. அததான் நம்ம சுற்றுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சோ ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது காட் ஒப்பந்தம் இப்ப 2 நாட்டுக்கு இடையில காட் ஒப்பந்தம் உருவாயிடுச்சு அப்படின்னா அப்பப்ப அந்த நாடுகள் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா சந்திச்சு பேசிக்கும். அந்த மாதிரி பேசிக்கிறது தான் நம்ம சுற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சுற்றுகள் பாத்தீங்கன்னா 8 சுற்றுகள் நடந்திருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 8வது சுற்று தான், உருகுவே சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சுற்று எல்லாமே எங்கெங்க நடந்தது அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க பாருங்க. முதலாவது சுற்று பாத்தீங்கன்னா ஜெனீவால சுவிட்சர்லாந்துல 1947, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அன்னிசி பிரான்ஸ் 1949, மூணாவது டார்க்வே இங்கிலாந்து 1950-51, 4, 5, 6 இது எல்லாமே ஜெனீவா சுவிட்சர்லாந்துல 1956ல ஒண்ணு, 60-61ல ஒண்ணு, 64-67ல இன்னொன்னு. தென் ஏழாவது பாத்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பான்ல 1973-79, 86-94ல எட்டாவது சுற்று, அதாவது இறுதி சுற்று. இது பாத்தீங்கன்னா உருகுவே வண்டாடல் எஸ்டி அப்படிங்கிறது. இத வந்து உருகுவே சுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சுற்றுலதான் வர்த்தகம் தொடர்பா புதிய விதிகள் எல்லாமே உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, சோ காட் அப்படிங்கிறது வெறும் ஒப்பந்தம் மட்டும்தான். அதுக்கு ஒரு நிரந்தர அலுவலகமோ இல்லைன்னா விதிகளை மீறவங்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரமோ பெரிய அளவுல இல்லை. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வலிமையாக்க முடிவெடுத்து 1994ல உருகுவே சுற்று நடத்தினாங்க இல்லையா, அந்த இடத்துல மராகேஸ் ஒப்பந்தம், நான் எழுதுறேன், மராகேஸ் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. 1994ல உருகுவே சுற்று நடந்தது இல்லையா, அந்த டைம்ல இது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா உலக வர்த்தக அமைப்பை வந்து நிறுவி 1994 ஏப்ரல் 15ல மொராக்கோவோட மரேகேஸ் அப்படிங்கிற இடத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது காட் பேச்சுவார்த்தைகள் படி உருகுவே சுற்றோட உச்சக்கட்டத்தை குறிக்குது. 1988-94ல நடந்தது இல்லையா, அது வரைக்கும் இது நீடிச்சிருக்கு. 1948ல காட் உருவாக்கப்பட்டதுல இருந்து உலகளாவிய வர்த்தக அமைப்புல மிக முக்கியமான சீர்திருத்தத்துக்கு இது வந்து வழிவகுத்தது. மராகேஸ் ஒப்பந்தம் காட் கட்டமைப்பை இணைச்சு சேவைகள் மற்றும் அறிவுசார் சொத்து போன்ற புதிய பகுதிகளை உள்ளடக்கியதான் என்ன பண்ணுச்சு, விரிவாக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் ஜனவரி 1, 1995ல WTO அப்படிங்கிற நிரந்தர அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னோடி அப்படிங்கிறது காட் தான். காட் அப்படிங்கிறது வெறும் ஒப்பந்தம் மட்டும்தான். அமைப்பு அதுக்கான அலுவலகம் இந்த மாதிரி கொண்டு வந்தது ஜனவரி 1, 1995ல. இதை தான் WTO உலக வர்த்தக அமைப்பு அப்படிங்கிற நிரந்தர அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, பாருங்க 1994 ஏப்ரல் மாத உலக வர்த்தக அமைப்பு அமைக்கிறதுக்கு காட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் போது இறுதி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அந்த இறுதி ஒப்பந்தம் தான் என்னது, மராகேஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த 104 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்க. காட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்திட்டா, 23 பேர் கையெழுத்திட்டா. WTOக்கு பாத்தீங்கன்னா 104 பேர் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ WTO உடன்படிக்கை ஜனவரி 1, 1995ல நடைமுறைக்கு வந்தது. இந்த WTO அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகேவா, சோ எங்க படிச்சோம், பன்னாட்டு பொருளாதார அமைப்பு 12th எக்கனாமிக்ஸ் லெசன்ல 8வது லெசன்ல படிச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்து உலக வர்த்தக அமைப்பு WTOட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. நோக்கம் பாத்தீங்கன்னா வணிகத்தை கட்டுப்படுத்துறது, அயல்நாட்டு வாணிபம் நடத்துறது. உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர் 4 பேரு, அதுக்கப்புறம் 80 உறுப்பு நாடுகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள், இவங்க எல்லாமே இருக்காங்க. ஓகேவா, இது பாத்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு WTO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய வர்த்தகத்துல சண்டை வராம இருக்கிறதுக்கும் விதிகளை உருவாக்கவும் இந்த அமைப்பு தான் உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா,
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட குறிக்கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதிகளை அமைக்கிறது, அதை செயல்படுத்துறது, வர்த்தக தாராளமயமாக்கலுக்கான பேச்சுவார்த்தை கண்காணிப்புக்கு ஒரு மன்றத்தை வழங்குறது, வர்த்தக தகராறுகளை கையாளுறது, நிலையான முன்னேற்றம் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையுமே ஒன்றிணைத்து அறிமுகம் செய்யறது, உலக வர்த்தக நாடுகள்ல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பா இருக்கிறது, முடிவெடுக்கக்கூடிய செயல்களோட வெளிப்படைத்தன்மையை அறியறது, முழு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறது, பயனுள்ள தேவை அதிகரிக்கிறது, இது எல்லாமே உலக இது இருக்கு இல்லையா, சோ அதாவது WTOட நோக்கங்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அறிவுசார் சொத்துரிமை வர்த்தக தொடர்பான வர்த்தக உரிமைகள் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தியும் நம்ம அந்த WTO படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்துல 7 பகுதிகள் அறிவார்ந்த சொத்துரிமைகளை உள்ளடக்கி இருக்கு. அடுத்து உலகமயமாக்கலோட தாக்கம் சவால்கள், இதை தான் பார்க்க போறோம். ஸோ உலகமயமாக்கல் நார்மலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இல்லையா. ஸோ நன்மை என்னென்ன அப்படின்னா நுகர்வோர் தேர்வு, அதாவது கடைக்கு போறோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய விதவிதமான வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில தொழிற்சாலைகளை தொடங்குறதால நிறைய பேருக்கு என்ன ஆகும், வேலை கிடைக்கும். அடுத்து தொழில்நுட்பம், புதிய நவீன இயந்திரங்கள் மென்பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு வரும். இதுவே தீமை பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல பொருட்கள் வருகையால நம்ம ஊர் சின்ன சின்ன தொழில்கள் எல்லாமே நலிவடைஞ்சிரும். பெரிய தொழிற்சாலைகளால காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு இது எல்லாமே அதிகரிக்கும். ஓகேவா? அதாவது பாருங்க, ஒரு சிறந்த பொருளாதாரம் மூலதன சந்தையோட விரைவான வளர்ச்சி அறிமுகப்படுத்துது, வாழ்க்கை தரத்தை அதிகரிச்சிருக்கு, உலகமயமாதல் வர்த்தகத்தை வேகமா அதிகரிச்சு அதிக மக்கள் தொகைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது, புதிய தொழில்நுட்பங்கள் புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகள் எல்லாமே அறிமுகப்படுத்துறாங்க, உலகமயமாக்கல் ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும், இது பண்டங்களை தடையற்றதாகவும் தாராளமாகவும் அதிகரிக்கும், FDI அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட எதிர்மறை தாக்கம் தீமைகள் என்னென்ன அப்படின்னா நாடுகளுக்கு இடையில மிக அதிகமான மூலதனமான நியாயமற்ற மற்றும் ஒழுக்கமற்ற விநியோகிப்பாளர்கள் இருப்பாங்களே அவங்களை அறிமுகப்படுத்திடும், தேசிய ஒருமைப்பாட்டை இழந்து வர்றதோட மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருக்கிறதால சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் எல்லாமே இழக்க நேரிடும், முக்கிய உள்கட்டமைப்பு வளங்களை பிரித்தெடுக்கிறதுலையும் பொருளாதார விரைவான வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னாலுமே எதிர்மறை சுற்றுச்சூழல் இருக்கிறதால சமூக செலவுகளை அதிகரிக்கும், அந்நிய செலாவணியை பெறுவதற்கான இயற்கை வளங்கள் மிக அதிகமாகவும் மிக விரைவாகவும் சுரண்டப்படும், சுற்றுச்சூழல் பற்றிய தரங்களும் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படும். அடுத்து பாருங்க, உலகமயமாக்கலோட சவால்கள் என்னென்ன அப்படின்னா நன்மைகள் எல்லாமே இருந்தாலுமே எல்லா நன்மைகளும் எல்லா நாட்டுகளுக்கும் கிடைக்கிறது இல்லை. அடுத்து வளர்ந்து வரக்கூடிய உலகில உலகமயமாக்கல் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது அச்சமா இருக்கு. அடுத்து உலகமயமாக்கல்னால உலகளாவிய போட்டி அதிகரித்து தொழில்துறை உலகில ஊதியங்கள் தொழிலாளர் உரிமைகள் வேலை வாய்ப்பு இது எல்லாமே அடிமட்டத்துக்கு கொண்டு செல்றதுக்கும் இது வழிவகுக்கும். இது உலகளாவிய சமத்துவமைய வழிவகுக்கும். உலகமயமாக்கலால குழந்தை தொழிலாளர் முறை அடிமைத்தனம் இது எல்லாமே வரும். மக்கள் அதிகமா துரித உணர்வுகள் இருக்கு இல்லையா, ஸோ நிறைய இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், இதனால உடல்நலக்குறைவு நோய் பரவுதல் இது வழிவகுக்குது. உலகமயமாக்கல் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதனால நடக்கக்கூடிய சவால்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த உலகமயமாதல் அப்படிங்கிறது வெறும் பாடத்துல வர்ற விஷயம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். உலகமயமாதலால நமக்கு வெளிநாட்டு பொருட்கள் கிடைச்சாலுமே வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலுமே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதனால நம்ம ஊர் சிறு தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட தான் செய்யுது இல்லையா. ஸோ வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்தாலுமே நம்ம நாட்டு தயாரிப்புகளையும் நம்ம ஆதரிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த GATT, WTO, MNC இதை பத்தின தகவல்கள் எல்லாமே தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு டாபிக்கோட அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.